எங்கள் ஏரியாவில் கலைஞர்னு சொல்லுவாங்க. ஏரியாவில் கலைஞர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவே கலைஞர் தான் சொல்லுவாங்க. கலைஞர் கோவில்பட்டி கலைஞரா நீங்கள்? முதல்வர் வந்து உங்கள் பேரை வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. வேறு என்னால் முடியலை. ஏன்னு கேட்டால் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து உங்கள் மீது நம்பிக்கை வைக்க என்ன காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்? என்னுடைய உழைப்பு எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். எதனால் திமுக மேலே உங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு? அவ்வளோ நான் எதுலையும் சமரசம் ஆக மாட்டேன், யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். கட்சி விஷயத்தை வந்து எனக்கு என்னன்னு விட மாட்டேன். என்ன சொல்கிறோமோ நினைக்குமோ அதை செய்யணும். கடம்பூர் ராஜு அண்ணாச்சி வந்து எப்படின்னு சொன்னால் சூழ்நிலையின் காரணமாக தான் அவர் எம்எல்ஏ ஆனார். முதல்ல எங்கிட்ட வந்து யாருன்னே தெரியும் பாமகவுக்குன்னு சீட்டு கொடுத்தாங்க. பகிர்மான குழாய்கள் முறையானதே கிடையாது. நான் சேர்மன் ஆன பிறகு தான் 85 விழுக்காடு இப்போ வேலையை முடிச்சிருக்கேன். இப்போ 5 வருஷம் முடிஞ்சிடும். கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சி இருந்தால் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். எந்த வேலையும் இப்போ நடக்கலை. கடம்பூர் ராஜு அவர் பலமுறை இங்கே வெற்றி பெற்றவர். அதிமுகனுடைய தொகுதியாக அது இருக்குது. இந்த ட்ரிப் அப்படி கிடையாது. மக்கள் மத்தியில் மாற்றம் இருக்குது. அதனால் திமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்போடு இருக்கும். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தா கோவில்பட்டி திமுக சட்டமன்ற வேட்பாளர் திரு கருணாநிதி அவர்கள் தான் இன்னைக்கு இணைந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். தொகுதி இந்த பிரச்சனை கோரிக்கைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பேர்லேருந்தே நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். அது எப்படின்னா நீங்கள் வந்து பிறவிலே திமுக காரராக இருந்தீங்களா, இல்லை எப்படி இந்த பேர் வந்து உங்களுக்கு வைக்கப்பட்டது பின்னாடி? பிறந்ததுலேயே திமுக தான். அப்பா காலத்துலேருந்தே திமுக தான். அப்போவுமே அப்பா பெரிய தலைவர் மேலே பெரிய பேர் வச்சது. குடும்பமே திமுக குடும்பம். அப்பா என்ன இருந்தாங்க திமுகவில்? அப்பா வந்து சொசைட்டி தலைவராக இருந்தாங்க. அடுத்து மாவட்ட கூட்டுறவு சொசைட்டினுடைய மெம்பராக இருந்தாங்க. கட்சியினுடைய இதில் ஃபுல்லாகவே அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே இருந்தது. இப்போ நீங்கள் திமுகவுக்கு வந்த காலம் அப்படிங்கிறது இங்கே தூத்துக்குடியில் அண்ணாச்சின்னு சொல்லப்படுற பெரியசாமி அவர்கள் இருந்த காலகட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கும் அவருக்குமான தொடர்புங்கிறது எப்படி இருந்துச்சு? 1992 கோயில்பட்டிக்கு வந்தேன். அதிலிருந்து அந்த பழங்க அவரோட நான் உங்களுக்கு தொடர்புன்னு கேட்குறேன். அவர் அண்ணாச்சி நீங்கள் எப்படி பழகுவீங்க? அவரும் அண்ணாச்சி மேலே பிரியமாக இருப்பார். எந்த விஷயத்தில் ரொம்ப நம்புவாங்க. நான் முகமது துணை செயலாளர் ஆனேன். அவர் நிர்வாகத்தில் இருந்து தான் என்னதான் துணை. அப்போ நான் முன்னாடி இருக்கும்போது அவர் இவனை துணை செயலர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ சொல்லுவார் செயல்படுவான் வேகமாக இருப்பான் பண்ணுங்க அப்படின்னு ஆக்கி விட்டார். அப்புறம் அடுத்த கட்டத்தில் எங்களுடைய குருநாதர் ஈச்சா நாராயணன் அவங்க தான் செயலாளராக இருந்தாங்க. அவங்க கூட நான் துணை செயலராக இருந்தேன். இடையில ஒரு கேப்பு வேறு ஆளு செயலாளராக இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வரும்பொழுது ஈச்சா நாராயணன் அவர்களும் அண்ணாச்சியை வந்து நான் தான் செயலாளர் ஆகணும்னு சொல்லி போட்டி தான் நாங்கள் தேர்ந்தெடுத்ததேன். போட்டியில் எல்லோரும் இருக்கும்போது போட்டி போட்டு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்போ அவரது மகள் கீதா ஜீவன் இருக்காங்க. அவங்க எப்படி அவங்க உங்களை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறதாகலாம் செய்தி பார்க்குறோம். அவங்க வந்து அப்போவுமே அண்ணாச்சி எப்படி அதே மாதிரி அக்காவும் அவங்களோட கூடுதலாகவே இருப்பாங்க. அக்காவும் பிரியமாக இருப்பாங்க. நம்ம வந்து நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கிறாள். எந்த ஒரு இதுவுமே சொன்னதை சொன்னபடி செய்கிறாள். நான் அவங்ககிட்ட வந்து எதுவுமே முரண்டு பிடிச்சிப்பேன். அது உரிமையாக இருக்கும். அவங்ககிட்ட அதை ஏற்றுக்கிடுவாங்க. என்னை பொறுத்தவரை என்ன கேட்டாலும் கரெக்டாக இருக்குங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட உண்டு. அந்த அடிப்படையில் எம்மளை பிரியமாக இருப்பாங்க. சொன்ன வேலையை செய்வேன் அப்படிங்கிறதுலையும் சொன்னதெல்லாம் கட்சி வேலையை கரெக்டாக செய்வேங்கிறதுல அவர் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த முறை வந்து திமுக வேட்பாளராக நீங்கள் இங்கே போட்டியிடுறீங்க. இந்த தொகுதியில் எதெல்லாம் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது? நீங்கள் எதெல்லாம் வந்து முன்னிறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க? கோயில்பட்டியில் வந்து டவுனை தவிர்த்து மற்ற எல்லா கிராமங்களையும் தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதாவது இப்போ எல்லாருமே அந்த காலத்தில் வந்து கிராமங்களில் கிணத்துல தண்ணி எடுப்பாங்க. அதை தண்ணியை தான் குடிப்பாங்க. இப்போ நல்ல தண்ணிகள் குடிக்க பழகிட்டாங்க. எல்லாம் ஃபில்டர் தண்ணி இதெல்லாம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது சிவலப்பெரி தண்ணி வேணுங்கிற கட்டாயத்தில் அவங்க இருக்கு. அந்த ஏரியா உரமே சிவலப்பெரி தான். அதனால் சிவலப்பெரி கூட்டு குடிநீர் திட்டம் மாதிரி கொண்டாந்து எல்லா கிராமங்களுக்கும் கொடுக்கணும். ரொம்ப தண்ணி பிரச்சனை இருக்குது. கழுகுமலையில் நாங்கள் பேரூராட்சியில் இருக்குது. கிராமங்களில் அதை கேட்காங்க. போகிற இடங்கள்லாம் வந்து எங்களுக்கு தண்ணி வசதி வேணும்னு கேட்காங்க. அதே மாதிரி கயத்தாறு பிரச்சனை இருக்குது. கடம்பூர் இருக்குது. பேரூராட்சிலையும் இருக்குது. கிராமங்களையும் அதை கேட்காங்க. அதை முழுமையாக செய்யணுங்கிறது முதல் கட்டமான வேலை. இதில் கயத்தாறு கடம்பூர் இந்த பகுதிகளில் திமுக இன்னும் அதிகமாக வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அது உண்மையா? அதாவது திமுககாரருக்கு வேலை பார்க்க சொல்லித்தர வேண்டியது. அவங்க வந்து தெளிவாக இருக்காங்க. எப்போவுமே பார்த்துக்கோங்க, கயத்தாறு கிழக்க வந்து ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து கீழ்ப்பகுதி வந்து ஓட்டு எப்பவும் கூடும். நான் தான் எல்லா தேர்தலினுடைய பொறுப்பாளராக எனக்கு கொடுப்பார். அண்ணாச்சியாக இருந்தாலும் அக்கா இருந்தாலும் யார் வேட்பாளரும் நான் தான் தொகுதியை பார்ப்பேன். பணி செய்கிறது நான் தான் செய்வேன். அந்த அடிப்படையில் வந்து கிழக்கு பகுதி போகும்போது தன்னாலே கூடிடும். ஓட்டு தன்னாலே கூடிடும். இதில் உங்களை எதிர்த்து போட்டிடுறது கடம்பூர் ராஜு. அவர் பலமுறை இங்கே வெற்றி பெற்றவர். அதிமுகனுடைய தொகுதியாக அது இருக்குது அப்படிங்கிறாங்க. திமுக அது வரைக்கும் பெரிய வெற்றியை பதிவு பண்ணதில்லை. அது கடம்பூர் ராஜு அண்ணாச்சி வந்து எப்படின்னு சொன்னால் சூழ்நிலையின் காரணமாக தான் அவர் எம்எல்ஏ ஆனார்.
முதல்ல எங்கிட்ட வந்து யாருன்னே தெரியும் பாமகவை கொண்டு சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு இங்கே வரவேற்பு கிடையாது. அது வந்து கட்சி ஓட்டு மட்டும்தான் விழும். இப்போ திமுகவில் இருந்துக்கிட்டால் கட்சி ஓட்டுக்கார் நீங்கள் யாரை சொன்னாலும் நாங்கள் தான் ஓட்டு போடுவோம். அதுக்கு அப்பாற்பட்டு ஆதரவு வரக்கூடிய ஓட்டுகளே கொஞ்சம் இடம் பார்த்து நகரும். அதில் அவர் அதனால் ஜெயிச்சார். 2ஆம் தரம் வந்து திமுக கொடுக்கப்பட்டுச்சு. திமுக கொடுக்கும்போது 428 ஓட்டில் தோந்தோம். அந்த 420 ஓட்டு எப்படி தோந்தோம்னு சொன்னால் நாங்கள் எந்தவித காசு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவங்களுக்கே அறிஞ்சிருப்பீங்க நீங்கள், பண வசதியை நாங்கள் எதுவுமே செய்யலை. அவங்க என்ன பண்ணாங்கங்கிறதும் உங்கள் ஊடக மொழியாக தெரியும். ஒன்று. அடுத்து என்னென்னா அந்த நேரத்தில் அந்த அம்மா முதலமைச்சர் ஆணுங்கிற எண்ணங்களும் அந்த மத்தியில் இருந்ததுனால அந்த அலையிலையும் கொஞ்சம் எப்பவுமே ஒரு ஆட்சி வரணும், அது கொஞ்சம் ஒரு ஓட்டு கிடைக்கும். இப்போ நம்ம திமுகவுக்கு எவ்வளோ ஆதரவு இருக்கோ அது மாதிரி அப்படி இருக்கும்போது அதனால தான் 420 தோந்தமே தவிர தோல்வியிலே நாங்கள் அதை ஏற்றுக்கிடலை. இந்த முறை அவர் எதிர்கொள்கிறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? பிரச்சார ரீதியாக எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? அவருக்கு வந்து அவரோட அவருக்கு மேலே ரொம்ப நல்ல பேர் ஒன்று அண்ணாச்சி வந்து கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சி இருந்தால் தான் எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியும். எது வேலையும் இப்போ நடக்கலை. நாங்கள் இப்போ அடிப்படை விலையத்தை நாங்கள்லாம் எல்லோரும் உள்ளாட்சி பிரதியாக இருக்கிறதுனால எல்லா பேரூராட்சி நகராட்சியில் நாங்கள் இருக்கிறதுனால அடிப்படை வேலையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேறு சில பெரிய திட்டங்களை கொண்டாடணும்னா சட்டசபையில் பேசினா தான் கொண்டாட முடியும். அதுக்கு அவர்கிட்ட வாய்ப்பு இப்போதுக்கு இல்லை. இந்த முறை வந்து கோவில்பட்டி தொகுதி வந்து சமூக ரீதியாக பிரிந்து நிற்கிறாங்க. 2 தரப்புலையும் 2 சமூகங்கள் இருக்காங்க. அதன் ரீதியாக பிரதிவாதங்கள் வாதங்கள் எல்லாம் பேசப்படுது அப்படிங்கிறாங்க. அது எப்படி நான் களத்தில் எதிர்கொள்ள? அது ஒன்று தான் எனக்கு வருத்தம் அளிக்கு. ஏன்னா ஒரு சில பேர் அதை பேசும்பொழுது சங்கடமாக்கினா அரசியல்வாதி திமுககாரன் எனக்கு ஜாதிக்கு அப்பாற்பட்டாள். எப்போவுமே நான் வந்து அதை ஏற்றுக்கிட மாட்டேன். அந்த மாதிரி நினப்பெல்லாம் எனக்கு வராது. எப்போ பார்த்தாலும் பேசிக்கிடுவோம். நல்லா யார்கிட்ட எதிர்த்து கூட பேசுவோம். ஆனால் கொள்கையை தான் விட்டு தர மாட்டேன். அது எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். அதனால் அப்படி இருக்குது. அப்படி ஒன்றும் இல்லை. மக்கள் மத்தியில் அவர் போதுங்கிற எனக்கு வருவாங்க, ஓட்டு போடுவாங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொகுதி மறைவேற்கப்படும் போது சில சமுதாயங்கள் அடிப்படையில் சீட்டு கொடுப்பாங்க. தொகுதி சீரமைக்கும் போதே வாய்ப்புகள் மாறிடுச்சு. 3 வட்டம் கொடுக்கும்போதும் சூழ்நிலை காரணமாக தான் அவர் ஜெயிச்சாரை தவிர கரெக்டான முறையில் வழி இல்லாமல் தான் அவர் ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதுக்காக அவர் குறைச்சி மதிப்பிடலை. அந்த போட்டு தான் ஆன ஒரு கட்டாயத்துக்கு அவர் தள்ளுற அளவுக்கு கொண்டே ஆட்களை விட்டதுனால அப்படி இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு அப்படி கிடையாது. மக்கள் மத்தியில் மாற்றம் இருக்குது. அதனால் திமுக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்போடு இருக்கும். அவர் மேலே அதிருப்தி இருக்கா? அது இருக்கத்தான் செய்யும். என்ன செய்ய முடியும்? இல்லை, இத்தனை முறை இருந்திருக்காரு எம்எல்ஏ. 2011 தொடர்ந்து இருக்காருன்னா என்ன அதிருப்தி அவர் மேலே இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்க? என்ன செஞ்சு கொடுக்க முடியும்? மக்களுக்கு தேவையானது ஆளுங்கட்சி இருந்தால் தான் இதை செய்ய முடியும். ஆளுங்கட்சி பீரியட்லேயும் அவர் இருந்திருக்காரு. ஆமாம். அப்போலாம் எவ்வளோ என்ன பண்ணியிருக்காருன்னு கொஞ்சம் கேளுங்க. அப்படி ஒன்றும் விசேஷங்கள் கிடையாது. நான் சிவலப்பரி தண்ணி கொண்டாந்தோம்னு சொல்லுவாங்க. சிவலப்பரி தண்ணி எல்லா பிரிலையும் போடப்பட்டது, ஒப்பந்தம் போடப்பட்டது தான். ஒரு பிரில் அந்த பிரில் கடைசியாக போட்டால் அடுத்த ஆட்சியார் மாறினா கூட அவங்க பிரில் தான் அந்த டெண்டர்ஸ் வரும். அதுக்கு பிறகு தான் அதை வேலை செய்ய முடியும். அந்த அடிப்பில் செஞ்சு கொடுத்து அங்கேயும் சரியான அதன் லைன் இல்லை. கோயில்பட்டிலையுமே பகிர்மான குழாய்கள் முறையானதே கிடையாது. நான் சேர்மன் ஆன பிறகு தான் 85 விழுக்காடு இப்போ வேலையை முடிச்சிருக்கேன். இப்போ 5 வருஷம் முடிஞ்சிடும். நீங்கள் சில சென்ட்ரு பிளேஸ் எல்லாம் போனீங்கன்னா தண்ணியை வந்து நேரடியாக பிடிக்க முடியாது. அடிவு மூச்சு தான் அடிச்சு எடுக்கணும். ஏன்னு கேட்டால் பக்கத்து வீட்டில் மோட்ரு போட்டுருவாங்க. இப்போ நம்ம வந்து பகிர்மான அது எல்லாமே ஃப்ளோ கண்ட்ரோல் ஒன்று தமிழ்நாட்டிலே வந்து கோயில்பட்டியும் நாகர்கோயிலில் தான் அந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அப்போது அது போட்ட உடனே மோட்ரு இழுக்க முடியாது. அப்போ எல்லாருக்கும் நேரடியாக தண்ணி வருது. இன்றைக்கி அவங்க பெருமைப்படுறாங்க. நாங்களும் ஒரு நாள் 2 நாளைக்கு ஒருக்க கொடுத்துருந்தோம். தண்ணி வருது, தாராளமாக 1 கோடிக்கு மேலே வருது. அழகான முறையில் அங்கே தண்ணி கொடுக்கும். தண்ணிக்கே பிரச்சனை இல்லை. நான் ஒழுங்குபடுத்தியிருக்கேன், சீரமைச்சு கொடுத்துருக்கேன். அது பல செலவு பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க முறையாக அதை எங்கிட்ட வழங்கப்படலை. அந்த மாதிரி நான் அதை பண்ணி. நீங்கள் பிறவி திமுக காரர் அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த விஷயத்தை நினச்சா உங்களை திமுக காரர் அப்படின்னு சொல்லிக்க பெருமையாக இருக்கிற விஷயம்னா எதுவாக இருக்குது? இப்போ மொழி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க, மத்திய அரசுக்கு எதிராக எதிர்த்து போராடுறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்களில் எது உங்களுக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து எல்லா போராட்டத்துலையும் தள்ளிட்டு இருக்கேன். எனக்கு வயசு வந்தப்போ தானே போராட முடியும். எங்கள் அப்பா காலத்தில் அவங்க உள்ளே இருந்தாங்க, வந்தாங்க. அதுக்கடுத்து வந்த அத்தனை போராட்டங்களையும் நான் கலந்துருக்கேன். எதுலேயுமே மிஸ் கிடையாது. நான் அரசியல் 1990 முன்னாடியே வந்து சின்ன பிள்ளைலேருந்து கட்சியில் இருக்கேன். 92க்கு மேலே அந்த அரசியலுக்குள்ளே வந்து பொறுப்புகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. அதில் எல்லா போராட்டத்திலும் உள்ள போயிருக்கேன். தலைவர் அரெஸ்டாக இருக்கட்டும், இந்த போராட்டங்கள் இருக்கட்டும், அத்தனை போராட்டங்கள் உள்ள போயிருக்கேன். என் மேலே உள்ள சில கேஸுகளுக்கு கட்சி அரசியல் ரீதியான கேஸ் தான் இருக்கும், வேறு கேஸே இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இது பண்ணி தான் வந்திருக்கேன். இல்லை, உங்களுக்கும் கலைஞருக்குமான உறவு தொடர்புங்கிறது தலைவர் வந்து கடைசியில் நான் அவர் இருக்கும்போது நான் நகர செயலாளர் ஆகிட்டேன். 2வது பீரியடும் ஆகிட்டேன். தலைவரை சந்திக்கக்கூடிய 2வது பீரியட்லையும் தலைவரை செயலராகி நான் அவரை சந்தித்தேன். மறுபடியும் ஒரு கேப்பு, ஒரு ட்ரிப்புக்கு அடுத்து ஒரு கேப்பு, அடுத்து நான் தொடர்ந்து நான் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தலைவர் காலத்துலேயும் நான் செயலராக. கலைஞர் எப்படி கூப்பிடுவார் உங்களை? அந்த அளவுக்கு இல்லை, எப்பவும் போல் நாங்கள் போகிறது தான். நாங்கள் அப்படி இல்லை, பேர் சொல்லி கூப்பிடுறது எப்படி கூப்பிடுவாருங்க? பேர் என்ன சொல்கிற அளவுக்கு இல்லை. எங்கள் அப்பா தலைவருக்கு தெரியும். எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் அப்பா தெரியும். நமக்கு வந்து பெருசியமான செலவுக்கு தான் எங்களை
அந்த அளவுக்கு என்ன கருணான்னு தான் கூப்பிடுவாங்க. கட்சியில் மற்ற நிர்வாகிகள் கருணான்னு கூப்பிடுவாங்க. எங்கள் ஏரியாவில் கலைஞர்னு சொல்லுவாங்க. ஏரியாவில் கலைஞர் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவே கலைஞர் தான் சொல்லுவாங்க. கலைஞர் கோவில்பட்டி கலைஞரா நீங்கள்? சும்மா கருணாம்பாங்க. எங்கள் அப்பாவை கலைஞர் காளிம்பாங்க. எங்கள் அப்பாவை அவர் பேர் காளி, காளிப்பாண்டியன் பேர் வச்சுக்கிடுவாங்க அந்த ஏரியாவில். காளிங்கிறது அவருடைய பேர். அப்போ கலைஞர் காளிப்பாங்க. என்ன சொல்லும்போது கலைஞர் பேருனால கலைஞர்பாங்க. தலைவர் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா நிர்வாகியும் கருணான்னு சொல்லுவாங்க. முதல்வர் வந்து உங்கள் பேரை வேட்பாளர் பட்டியலில் அறிவிச்சப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண் கலங்கிட்டேன். கண்ணீர் வந்துருச்சு எனக்கு. பேர் என்னால் முடியலை. ஏன்னு கேட்டால் நான் தொண்டனை எதிர்பார்த்து அவர் தொண்டனாக பார்த்து கொடுத்துருக்காரு. பணி செய்கிறது கரெக்டான ரிப்போர்ட் எடுத்து அவங்க தலைவர் இருந்தோட யார் பேர் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக தேர்வு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் தலைவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவங்க எனக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டிலும் நான் பணி செய்ய தயாரானவன். யாருக்கு கொடுத்தாலும் வேலை செய்யணும்னு தான் சொல்லியிருந்தேன். யாருக்கு சீட்டு கிடைச்சாலும் இந்த வட்டம் கண்டிப்பாக திமுக ஜெயிச்சே ஆகணும். இந்த தொகுதியில் இன்ன வரைக்கும் ஜெயிக்கப்படலை. உதயசூரியன் ஒதுக்கப்படலை. எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சிருக்கு, இங்கே ஜெயிக்கலை. ஜெயிக்கக்கூடிய டயத்தெல்லாம் கிடைக்கல. இப்போ கிடைச்சிருக்கு. கண்டிப்பான முறையில் அது ஜெயிப்போம். அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து உங்கள் மீது நம்பிக்கை வைக்க என்ன காரணமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன்? என்னுடைய உழைப்பு எல்லாமே வந்து எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் வந்து நகர கழகத்தில் அந்த பில்டிங்கே இப்போ தான் நான் தான் கட்டினேன். நான் வந்த அப்புறம் தான் எனக்கு துணைச்சலாளர் திறந்து வச்சாரு. ஆமாம், நான் துணைச்சலாளர்கள் எனக்கு வந்து இந்த ஆசை உண்டு. கட்சிக்கு பில்டிங் கட்டணுங்கிற ஆசை எனக்கு உண்டு. அது வரைக்கும் இல்லாமலே இருந்திருக்கு. ஆமாம், இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வந்த அப்புறம் தான் இதை வாங்கி இதை கட்டி அதை தலைவரே கூட்டியாந்து திறக்க வச்சேன். 2-3 டைம் கிடைக்கல டேட்டு, இருந்தாலும் தலைவர் வந்தால் தான் திறக்கணும் அப்படின்னு தோணும். இப்போ அது மாதிரி இப்போதைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களை எப்படி கூப்பிடுவார்? அவர் தலைவரா? தலைவர் எப்பவும் போல வணக்கம் பேர் சொல்லி எப்படி கூப்பிடுவாருங்க? பேர் சொல்லி அவர் அளவுக்கு நான் இல்லை. கூப்பிடுவாங்க, போவோம், வணக்கம் போடுவோம். அதான் அந்த அளவுக்கு தான் போவோம். தலைவர் எத்தனை வரையும் பார்க்காங்க. என்ன மாதிரி எத்தனை செயலாளராக இருக்காங்க இல்லையா? அதனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டீங்கன்னா அடுத்த தலைவர் கூப்பிட்ற அளவுக்கு நான் ஆளாயிடுவேன். அது மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கலைஞர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் நல்ல முறையாக போய்கிட்டு. நமக்கு வந்து எனக்கு என்னன்னாலும் சரி கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்குறது என் வேலை. எனக்கு அது வந்து உறுதியான கட்சி கொள்கையோடு இருக்கிறதுனால எந்த இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குலாம் சிந்திக்கவே மாட்டேன். கட்சி தான் முதல், அது பிறகு தான் மற்றதெல்லாம். முரட்டு விசுவாசின்னு சொல்கிறாங்க உங்களை இந்த தொகுதியில். திமுகவோட முரட்டு விசுவாசியாக இருக்கீங்க அப்படின்னு. எதனால் திமுக மேலே உங்களுக்கு அவ்வளோ ஈடுபாடு? அவ்வளோ அதை நான் எதுலையும் சமரசம் ஆக மாட்டேன். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கட்சி விஷயத்தை வந்து எனக்கு என்னன்னு விட மாட்டேன். என்ன சொல்லுதமோ நினைக்குமோ அதை செய்யணும். கட்சி விஷயத்தை விடக்கூடாதுன்னு கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அவ்வளோ, அதனால் அப்படி சொல்லுவாங்க. உங்கள் அப்பா கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன? கட்சின்னா இப்படிலாம் நம்ம செயல்படணும். எங்கள் அப்பா வந்து அந்த நேரத்தில் கட்சி அவர் கூட வளர்த்தவர் தானே. அவரும் அப்படி விசுவாசமாக இருக்கக்கூடிய. அதனால தான் எனக்கு அந்த எண்ணங்கள் அப்படி சரியாக இருக்கும். சரியா, எங்கள் அப்பா எப்போவுமே எந்த விஷயத்துலையுமே கரெக்டாக இருக்கணும்பாங்க. இப்போ நான் ஸ்கூலில் படிக்கல கூட எங்கள் அப்பா என்ன செய்வாங்கன்னா, யாரோ அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னோம்னா எங்கள் அப்பா சொல்லுவார், நீ என்ன பண்ணேன்னு கேட்பார் எங்கள் அப்பா. என்ன அந்த அளவுக்கு எங்கள் அப்பா கரெக்டாக இருப்பார். அந்த மாதிரி வளர்த்ததுனால கட்சியும் அந்த மாதிரி நான் நிலத்தோடு இருப்பேன். சின்ன பிள்ளைகள்லாம் என்னை கைத்தாறு கூட்டி போவாங்க. எப்போ ஊர் விளாட கொண்டேன். எங்கள் ஊர் கைத்தாறு கூட்டி போகும்போது நான் அந்த வேணுகளில் லாரிகளை ஏறி போவேன். சின்ன பையனாக இருக்கும்போது கட்சி நிகழ்ச்சிக்கு ஏறி போவேன். அப்போ எங்களுடைய நிர்வாகி எங்கள் அப்பா செட் இருப்பாங்க. அங்கே அவங்களாம் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க. பிள்ளைகள் மாதிரி பிரியமாக இருப்பாங்க. அது ஒரு பாசமாக இருக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.